அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 946 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 3 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட் பார்த்தலாம். ஒரு தினாரின் மதிப்பு இலங்கைக்கு 952 ரூபாய் 68 இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 69 உள்ளது. அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் அதை விட கொஞ்சம் சில நேரங்களில் அதிகமாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. ஆனால் இப்போதைய சூழலில் இந்தியாவை பொறுத்தவரையில் 274 ரூபாய் 28 நேற்றைய தினம் வழங்கியிருந்தாங்க சஜில் எக்ஸ்சேஞ்சில். அதே போல தான் இலங்கைக்கு 963 ரூபாய் 23 வழங்குறாங்க 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 100 தினார் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பக்கூடியவங்களுக்கு 958 ரூபாய் 41 வழங்கியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்ச். சஜில் எக்ஸ்சேஞ்சுடைய மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. கேபிஇ எக்ஸ்சேஞ்சும் பெஸ்டான ரேட் கொடுக்குறாங்கன்றத சொல்லியிருக்கேன் இல்லையா, இதையும் கேளுங்க. நல்ல ரேட்டு தூர பாருங்க. இப்ப வைத்து போட்டுட்டு வந்த சல்லி 965 ரூபாய் மீனி போட்டேன். ஆனா ஒவ்வொரு பேங்க்லயும் சொல்லுறாங்க 46 ரூபா 47 ரூபா 50 ரூபாய்க்கு கீழே தான். இந்த பேங்க்ல மட்டும்தான் 965 ரூபாய் மீனி போட்டுறாங்க. நல்ல ரேட்டு. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு கேபிஇ எக்ஸ்சேஞ்சும் பெஸ்டான ரேட் தான் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் கேபிஇ எக்ஸ்சேஞ்சையும் ட்ரை பண்ணுங்க. அதே போல தான் 200 300 400 தினார் 500 தினார் மாதிரியான பரிவர்த்தனைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸ்சேஞ்சையும் விட பெஸ்டான ரேட் கொடுக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் தான் யூஏஇ எக்ஸ்சேஞ்ச். மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 8 9 10 ரூபா வரைக்கும் அதிகமாக கொடுப்பாங்க. அதுவும் 300 400 தினார். நீங்கள் அனுப்புறது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 50 தினாரோ 100 தினார் தான் பெஸ்ட்டான ரேட். ஆனால் இவங்களுடைய பெஸ்ட்டான ரேட் எப்படின்னா, நீங்கள் 300 400 தினார் அனுப்பினாலும் உங்களுக்கு அந்த மற்ற எக்ஸ்சேஞ்சில் 100 தினாருக்கு தரக்கூடிய ரேட்டை கொடுப்பாங்க. ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிருவாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்தணும். அதே போல தான் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் தயவு செய்து பற்றுச்சீட்டை நல்லா செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு, அதே மாதிரி அவங்க சொன்ன ரேட் சரியான ரேட் என்ட்ரு ஆயிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. நேற்றைய தினம் கூட சில எக்ஸ்சேஞ்சுகள் நல்ல பெஸ்ட்டான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதே போல் பெஸ்ட்டான ரேட்டும் கொடுத்துருக்குறாங்க. வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்பாங்க தொழிலாளர்கள். ஆனால் மற்ற நாட்கள்லாம் ரொம்ப அதிகமான கட்டணங்கள் அறவிடப்படலாம். அதே போல தான் ARY எக்ஸ்சேஞ்ச் தொடர்ந்துமே 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க இப்போதைக்கு வரைக்கும். சஜில் எக்ஸ்சேஞ்ச், கேபிஇ, அமான் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையும் சில இடங்களில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. ஆனாலும் UAE எக்ஸ்சேஞ்ச் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. நீங்கள் 300 400 தினார் அனுப்புகிறதா இருந்தால் பெஸ்ட்டான ரேட் கொடுக்கறது அவங்க தான். முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்பிடுங்க. அதே போல் வீட்டு பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 184 ஃபில்ஸ். 1 கிராம்
21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 382 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 456 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 579 ஃபேஸ். 2021-2022 காலப்பகுதிகள் எல்லாம் 17 தினார் 18 தினாரில் தான் இருந்துச்சு தங்க விலை. ஏன் இப்படி அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் அந்த டைமில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை இருந்துச்சு $95. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், $72.42. ஆனால் தற்போது இப்போ மறுபடியும் விலை கம்மியாகினா அதுக்கு காரணம் என்ன? மசகு எண்ணெயின் விலை மறுபடியும் அதிகரித்து செல்லுது. இன்னும் அதிகரிக்க தங்க விலை குறையும். في خبرنا الثاني سجل سعر برميل النفط الكويتي ارتفاعا ب 26 سنت ليصل بذلك إلى سعر $72.42 للبرميل الواحد. أما عالميا فقد تراجعت أسعار النفط خلال تعاملات اليوم لتتجه إلى خسارة أسبوعية، وذلك وسط مخاوف المستثمرين تجاه مستقبل الطلب العالمي على الذهب الأسود، إضافة إلى توقعات وكالة الطاقة الدولية من وفرة المعروض في الأسواق للعام القادم. هذا وقد انخفضت أسعار العقود الآجلة لخام برنت البريطاني ونايماكس الأمريكي بنسبة 1.5% تقريبا أو 80 سنت لكل منهما، لتستقر بذلك الأسعار في نطاق 67 إلى $72. வெளிவந்தது உண்மை, கடைசி வரையிலும் அக்காம அடிக்கவே முடியாது. நேற்றைய தினம் தனாசிர் மாற்றப்போன சகோதரிக்கு நடந்த சம்பவம் நேரடியாக எனக்கு சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதே போல் குவைத்துடைய சில பிராந்தியங்களில் 4 மணி நேரங்கள் மின் தடைப்படும். பலருடைய உழைப்பையும் ரகசியமாக அறைகளுக்குள் சென்று திருடிய குவைத்தி பெண் கட்டுக்கட்டாக பணம் கைது. போலீஸ் கேம்ப் போலீஸ் அதிகாரிகளுடைய வீடுகளில் இருக்கிறவங்க தயாராக இருங்க, கேம்பிங் ஆரம்பம். அடுத்ததாக குவைத்துடைய தீயணைப்பு படை பல பகுதிகளையும் கடைகளை இழுத்து மூடியிருக்கிறாங்க. அதே போல் நேற்றைய தினம் நடந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்திருக்காங்க அபுதலி பகுதி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவதா காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா குறிப்பிடுகையில், மழை நாங்கள் எதிர்பார்க்கும் மழை இன்றைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் சில டைமில் மழை மாறி போகுது, மழை பெய்கிற சாத்தியக்கூறு கம்மியாகும். இது போன்று மழை வலுவிழந்து சென்றால் நிச்சயமாக அதிகபட்சமான குளிர்ச்சியான சூழல் மாற ஆரம்பிக்கும். அதாவது குளிர்காலத்தின் அதி உச்ச கட்டத்தை நெருங்குகிறோம் என்பதுதான் இதுக்கான சாத்தியக்கூறு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. முகாம்களில் பாலைவனங்களில் கூடாரங்களில் இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் தயாராக இருங்க, அதிகப்படியான குளிரை சந்திக்க போகிறோம். صبحكم الله بالخير. ومع هذه الأجواء الباردة وسيطرة الرياح الشمالية وهي رياح قطبية وسيبيرية، وتضعف معها المنخفضات الجوية الرطبة وتكثيف الغيوم والأمطار، فمع استمرار الرياح الشمالية فنلاحظ هذه البرودة وانخفاض ملحوظ في درجات الحرارة. فيقولون العرب قديما المطر يكسر خشم البرد، وهي مقولة علمية وصحيحة، لأن المطر يكون معاه رطوبة، والرطوبة تغطي على البرودة فما تكون شديدة. فمتوقع أن نشتي مبكر هذا العام، متوقع نهاية نوفمبر. وأهل المخيمات تدفوا عدل، دفوا عيالكم. الجبهات الباردة القطبية والسيبيرية متوقعة خلال الأيام القادمة، والله يحفظكم. அதே போல் யாரெல்லாம் போலீஸ் அதிகாரிகளுடைய வீடுகளில் வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க, போலீஸ் அதிகாரிகளோட வீட்டில் இது பல காலமாக வேலை செய்கிறவங்களாக தான் தெரிஞ்சிருக்கும். போலீஸ் கேம்ப்னு ஒன்று இருக்கும், அங்கே போயிடுவாங்க. இந்த குளிர்காலத்தில் போலீஸ் கேம்பில் தான் சாப்பாடு அது இது விளையாட்டு எல்லாமே இருக்கும். அந்த கேம்பிங் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. இனி போலீஸ் கேம்புக்குள்ளே தான் வாழ்க்கை நடக்கும், கொஞ்சம் காலத்துக்கு தயாராக இருங்க. அடுத்ததாக குவைத்துடைய பல பிராந்தியங்களையும் 4 மணி நேரம் மின் தடைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் இது அமலில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கொஞ்சம் காலத்துக்கு இது நீடிக்கும். என்ன காரணம்னா சில மெயின் பவர் ஸ்டேஷன்களில் திருத்த வேலைகள் நடைபெறதால இந்த மாதிரியான மின் வெட்டு அமலுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காலை 8லேருந்து 12 வரைக்கும். அதே போல் இப்போ ரீசெண்டாக நேற்றைய தினம் கூட அந்த வீடியோ போட்டிருந்தேன். நான் நேற்றைய தினம் நிறைய பேர் பார்க்கல, வெள்ளிக்கிழமை லீவில் இருந்திருப்பீங்க. நேற்றைய தினம் எனக்கு ஒரு சகோதரி மெசேஜ் போட்டிருந்தாங்க, வாய்ஸ் கட்டை போட வேணாம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணதால் போடலை. அந்த தகவல் என்னன்றதை சொல்கிறேன். இவங்க ஒரு பெதுன் குவைத்திக்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய சகோதரி. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு
என்ன காரணம்னு தெரியல. கஃபீல் ரீசெண்டாக உனக்கு நான் ரிலீஸ் கொடுக்குறேன், நீ வேறு இடத்துக்கு போயிரு, எனக்கு வந்து பணம் கொடு அப்படின்னு சும்மா பேசியிருக்கிறாங்க. அப்போ இவங்களும் சரி நான் வந்து ஒரு 500 தினார் கொடுக்குறேன், நான் வந்து போகிறேன், 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு 500 தினார் கொடுத்து தான் ரிலீஸ் எடுக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா அவங்க இஷ்டம் இல்லையா, ஒன்று கேன்சல் பண்ணி அனுப்பலாம், இல்லாட்டி ரிலீஸ் கொடுக்கணும்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஆனால் அது உங்களுடைய இஷ்டம். பணம் வந்து நீங்கள் நினச்சா கொடுத்து ரிலீஸ் எடுக்கலாம், இல்லையா நீங்கள் கேன்சலில் போயிட்டு சரி திருப்பி வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இன்றைக்கே கேன்சலில் போனாலும் நாளைக்கு புதிய விசா அப்ளை பண்ணலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவங்க வந்து இவங்களுடைய பாபாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட தான் பேசி ரிலீஸ் எடுத்து வெளியில் அக்காம அடிக்கிற மாதிரியோ அல்லது அவர்கிட்டே வேலை செய்கிற மாதிரியோ இவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட அக்காம அடிக்கிற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எல்லாம் முடித்து அந்த கஃபீலோடைய நம்பர் இவங்கள்ட்ட இருந்துருக்குது, பேசி எல்லாம் சரி. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த கஃபீல் கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, இல்லை உனக்கு வந்து அக்காம அடிக்க முடியாது. என்ன காரணம்னா உன்னுடைய கஃபீலுடைய ஜென்சியா, அதாவது குடியுரிமை பறிக்கப்பட்டுள்ளது, அவருடைய குடியுரிமை கேன்சல், அவர் வந்து ஈராக்கியர், அவர் வந்து அவரோட நாட்டுக்கு போயிடணும், அதே மாதிரி நீயும் உண்ட நாட்டுக்கு போகலாம், போன பிறகு நான் புதிய விசா கொடுக்குறேன், புதிய விசாவில் வாங்க அப்படின்னு. அப்போ இவங்க நாட்டுக்கு போகிற அளவில் நீ சிச்சுவேஷன் இல்லை பாபா எனக்கு நாட்டுக்கு போக முடியாது, பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, அடுத்தது நாட்டுக்கு போக இல்லாது, இன்னொரு 2 வருஷம் சரி நான் இருக்கணும், ஏதாவது ஒரு வழி பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க கேட்கும்போது தான் அந்த கஃபீல் சொல்லியிருக்காரு, இல்லை உன்னுடைய கஃபீலுடைய ஸ்பான்சர்ஷிப், உன்னுடைய கஃபீல் என்ற அத்தியாயமே முடிஞ்சு போச்சு, அதனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்து போயே ஆகணும், கேன்சலில் போயே ஆகணும், போயிட்டு நீங்கள் புதிய விசாவில் வேணால் திருப்பி வரலாம். அப்படி போகாமல் இங்கே இருக்கிற பட்சத்தில் நீங்களும் வந்து அந்த சட்டவிரோத குடியிருப்பாளர்கள், அதாவது அக்காம இல்லாமல் இருக்கிற கேட்டகரிக்குள்ளே போயிடுவீங்க. அதால் நிச்சயமாக நீங்கள் வந்து அவங்க கஃபீல் கேன்சல் அடிச்சிட்டாங்க, அதோட நீங்களும் நாட்டை விட்டு போயே ஆகணும். பத்தாக்கா வந்து இன்னும் எனக்கு 6-7 மாதத்துக்கு இருக்குதே, அதுக்கு வரைக்கும் சரி இருக்க முடியாதா? பத்தாக்காவா? அந்த பத்தாக்கா வந்து இப்போ இருக்கிறது வெறும் வெத்து கார்டு, அவ்வளவுதான். அதுக்கு எந்த ஒரு பவருமே இல்லைன்னா உங்களுடைய கஃபீல், உங்களுடைய ஸ்பான்சருடைய குடியுரிமையே பறிக்கப்பட்டுட்டு, அப்போ நீங்கள் ஸ்பான்சர் இல்லாமல் வெறும் கார்டை மட்டும் வச்சுருந்து எந்த ஒரு பலனுமே இல்லை, உங்களுடைய எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இனி வரும் நாட்களில் சிஸ்டமில் காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனே அந்த கஃபீல் கூட்டிகிட்டு போய் எல்லா பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடித்து கேன்சல் அடித்து இப்போ நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆகிருக்கிறாரு. இவங்க நாட்டுக்கு போயிட்டு திருப்பி விசா கோப்பி பாஸ்போர்ட் கோப்பி அனுப்பினா விசா உடனே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மற்ற கஃபீல். நல்லா கேட்டுக்கோங்க, கிட்டத்தட்ட 1535 பேருடைய குடியுரிமை கேன்சல், மொத்தமாக பறிச்சிட்டாங்க. அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியாகி ஆகணும். இதை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறீங்க, எத்தனை பேருடைய கஃபீல் உங்களுக்கு காப்படிச்சிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. நீங்களும் கையில் கார்டு இருக்குது, 2 வருஷம் 3 வருஷம் வேலையிட்டு இருக்குன்னு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. எங்கேயாவது செக்இனில் பிடிபட்டு ஃபிங்கரை வைக்கும்போது தான் தெரியும், அடடா இவ்வளோ காலம் அக்காம இல்லாமல் இருந்திருக்கிறோம், கஃபீல் ஆப்பு வச்சுட்டாரா அப்படின்னு. சில கஃபீல்கள் போகிறதுக்கு முன்னாடி பணம் கூட சிலர் வாங்குவாங்க, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சிவில் ஐடியிலையும் சரி, சிவில் ஐடி ஸ்டேட்டஸ் கூகுள்லையும் சரி அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். மருத்துவமனைக்குள் ரகசியமாக சுற்றி திரிந்த பெண் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இவங்க வந்து ஒரு குவைத்தி ஆசிரியை அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இவங்களிடமிருந்து மிகப்பெரிய ஒரு தொகை பணமும் கைப்பற்றப்பட்டிருக்குது. என்னதான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, உழைப்பை திருடும் ஒரு தீய செயலை தான் செஞ்சுருக்கிறாங்க. லாக் இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு லாக்கர் ரூமில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க இல்லையா, உடுப்பு மாற்றுறது, ட்ரெஸ் அது மாற்றுறது, அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ்களுடைய சில ஸ்டோர் ரூம் மாதிரி, அந்த மாதிரி ரூம்களுக்குள்ளெல்லாம் ரகசியமாக நுழைந்து அவங்களுடைய பணம், ஸ்டோரில் இருக்கக்கூடிய பணங்கள், சில முக்கியமானது நகை, இந்த மாதிரி பல பொருட்களை வந்து இவங்க திருடி இருக்கிறாங்க. இந்த திருட்டு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ரகசியமாக உள்ளே போகிறது, எதையாவது கையில் அகப்படுறது, இல்லை விட்டுட்டு ஆள் மாறிடுறது, இந்த செயலை தான் தொடர்ந்து செஞ்சு வந்திருக்காங்க. சிசிடிவி கேமராவில் தொடர்ந்து இவங்க பதிவாகினதை அடுத்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சதிகாரி சிக்கியுள்ளார். வந்து குவைத்தி பெண்மணி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் தீயணைப்புத்துறை கிட்டத்தட்ட 41 ஸ்டோர்கள் மற்றும் கடைகளுக்கு அதிரடியாக சீல் வச்சிருக்கிறாங்க. காரணம், தீ தடுப்புக்குரிய சரியான பாதுகாப்பு நடைமுறைகள் இல்லாததால். இந்த ஸ்டோர்களில், பேஸ்மெண்ட்களில் பொருட்கள் சேகரித்து வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ஸ்டோர்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனம். தீ தடுப்புக்கான சரியான உபகரணங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்டோர்களோ கடைகளோ உடனடியாக மூடப்படும். அதே போல் அப்தலி பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு கோர விபத்து. இந்த வாகன விபத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் வந்து படுகாயமடைந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு உயிராபத்தும் இல்லை.
ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். வீதிகளில் எந்தெந்த நேரத்தில் சடன் பிரேக் போடுவாங்க, எந்தெந்த நேரத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகும் அப்படின்றது சொல்லவே தெரியாது. இந்த நாட்களில் ரோடுகள் அதிகமாக மெயின்டெனன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் 40வது ரிங் ரோடு, அதில் பயணிக்கக்கூடிய ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனம். அதிகமாக இந்த மாதிரி பேரிகேட் போட்டு 2 லைனை மூடி வச்சுருக்காங்க. அதால் ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் ஃபோன் பாவிச்சுக்கிட்டு போகும்போது ரொம்ப கவனம். கேமரா இல்லையேன்னு பாவிச்சுட்டு போகாதீங்க. இந்த மாதிரி தான் லைட்டே இல்லாமல் சைலண்டாக பக்கத்தால் வருவாங்க. அப்படி வரும்போது ஒருவேளை நீங்கள் மொபைல் ஃபோன் பாவிச்சாலோ சிகரெட் பிடிச்சாலோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போது உற்று நோக்கினார்கள்னு வைங்க. அவரும் நோக்கினார் நானும் நோக்கினேன் அப்படின்னு கடைசியில் லைட்டை போட்டு அந்த ஃப்ளஷர் லைட்டை போட்டு உடனே சைட் பண்ண சொல்லி முக்காலஃபா தந்துட்டு போயிடுவாங்க. அதால் எந்த டைமும் கண்ணாடி சைட் மிரர்லேருந்து சென்ட்ரல் மிரர் வரைக்கும் பார்த்துக்கோங்க. குறிப்பாக வண்டி ஓட்டும் போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கவனம். அப்போ நீ எதுக்குடா யூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கிட்ட ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டில் வச்சு தான் நான் வீடியோக்களை எடுக்கிறது, கையிலே பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன். இதை பாருங்கள். இந்த சகோதரி பேர் வெரோனிகா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஒமான் நாட்டில் பணிபுரிந்த ஒரு சகோதரி. அவங்க அந்த டிக்டாக்ல நிறைய ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்ற தகவல் ஒன்று வெளியாகி இருந்துச்சு. இன்றைக்கி சடலமாக பெட்டியில் அடைக்கப்பட்டு நாட்டுக்கு போகிறாங்க. காரணம் வாகன விபத்து, ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய ஒரு வீடியோ 2-3 வீடியோ கிடச்சிச்சு. அதில் இந்த வீடியோ பாருங்கள். அவங்க அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அந்த எத்தனை வயசு கூடுற முக மாற்றம் வரக்கூடிய அந்த வீடியோன்னு போட்டிருக்கிறாங்க. அவங்க 2026, 27 அப்படின்னு 2065 அப்படின்ற காலகட்டத்துக்கு வரைக்கும் அந்த வீடியோவில் போயிட்டுருக்குறாங்க. அவங்களுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஆனால் நிலைமையை பாருங்கள். கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டு பிறக்கிறதுக்குள்ளேயே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. நம்மெல்லாம் சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. சிந்திச்சு செயல்பாடுங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. நம்ம எவ்வளோ ஃபேமஸாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், எத்தனையோ பேர் நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை என்ன அப்படின்றத மறந்து செயல்படுறோம். எனக்கு நிறைய பேர் இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை மறந்துடுறோம். இருக்கும் வரைக்கும் சொற்ப வாழ்க்கை, அற்ப காலம். அதனால் இருக்கும் வரைக்கும் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காமல், அடுத்தவர்களுடைய சாபங்களுக்கு ஆளாகாமல், அதே போல் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் இல்லாமல், இன்னொருத்தருக்கு உபத்திரம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகிறது தான் சிறந்ததாக இருக்கும். கடைசியாக அவங்க சொன்ன பதிவு இதுதான். ஹாய் கைஸ், පොඩි දෙයක් කියන්න හිතුණා. ටික්ටොක් එකේ වීඩියෝ ටිකක් දැක්කා හවුස්මේට් ජොබ් එකට පනින. හරිද? ඉතින් මාත් ඒ ජොබ් එක කරන නිසා මට ටිකක් කතා කරන්න හිතුණා ඒ සම්බන්ධව. හැබැයි ඒ බනින්නේ සාමාන්‍යයෙන් බැන්නට කමක් නැහැ. ෆස්ට් ටයිම් ආපු කෙනෙක් නේ. මාත් කලින් ෆස්ට් ටයිම් ආපු කෙනෙක්. අර ඒ අවුරුදු දෙක නూరుයි ඒ ළමයි දන්නේ නැති නිසා මට මේ ජීවිතේ පා වෙලා යන්න තිබ්බනම් පැනලා යන්න තිබ්බනම් කියලා දේවල් මොකද දකින්න එක සාධාරණයි. මොකද ඒ ලයිෆ් එක අපිත් ගෙවපු නිසා. නමුත් සමහර අය ඉන්නවා එකම ගෙදර අවුරුදු 4 5 10 නැත්නම් පෙලක් කලාවකට ඕමාන් ඉඳලා කුවේටුත් ගිහිල්ලා ඩුබායිත් ගිහිල්ලා සෞදිත් ගිහිල්ලා මැද පෙරදිග රට වටේම ඇවිදලා ටික්ටොකුත් හොඳට කර කර මේකේ මූසලයි ඕමාන් මූසලයි කියයි කුවේට් ජරාවක් කියයි ඔහොම බයින කට්ටියක් ඉන්නවනේ. ඉතින් මේ ඇයි එහෙම Tamanට හොඳ නැත්තම් Tamanට ඉන්න බැයි නම් ලංකාවට අවුරුද්දක ඉවරලා ගිහිල්ලා එන්න නරකයි. ඒ අර බනින මිනිස්සුන්ගේ ප්‍රොෆයිල් එකට ගිහින් බැලුවාම
ටික කාලයක් කුවෙට් ආයේ ඕමාන් ආයේ සෞදි රට වටේමත් කරගෙන හොඳ නටනට ටික්ටොක් උත් කර කර ඒ හම්බ කරන රටටම හොඳටම බනිනවා. ඉතින් මට තේරෙන්නේ නැහැ ඇයි මේ කියලා. පොදුවේ ගත්තහම ෆස්ට් ටයිම් ආවොත් නම් ඒ ජොබ් එක හරි අමාරුයි. නමුත් කට්ටක් කෑවොත් ඉතුරුවක් කරගන්න පුළුවන්. ඒ වගේම දිනන්න ජීවිතේ දිනන්න පුළුවන්. හරි මාර්කෙට යන්න පුළුවන්. එකම ජොබ් එක මම දකින විදියට ආරක්ෂාවක් තියෙන හවුස්මේට් ජොබ් එක. ඒක මම කියන්නේ මගේ අත්දැකීම. அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க வெளிநாடுகளில் மோசம், இந்த நாடெல்லாம் ரொம்ப மோசம், நாசக்காரனுங்க கொலைகாரனுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப அதிகமாக திட்டுறாங்க, ஒரு சிலர் திட்டுறாங்க. ஆனால் அவங்களுடைய ப்ரொஃபைல்களை போய் பார்த்தா அவங்க இந்த அரபு நாடுகளையே மொத்தமாக ஆல்ரவுண்டராக சுற்றி அடித்தவங்க தான் ஒவ்வொரு நாடுகளாக. இந்த நாடுகளில் வேலை செஞ்சுட்டு இந்த நாட்டு பணத்தை சம்பாதிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு இந்த நாடுகளுக்கு திட்டுறது சரியில்லை. புதிதாக வந்த காலத்தில் எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வேலைகளை பழகி மொழிகளை பழகி அதுக்கப்புறமா எங்களுடைய நிலைமை சம்பளங்கள் அதிகரித்த பிறகு எங்களுக்கே இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோன்னா அதுக்கு காரணம் இந்த அரபு நாடுகள் தான் அப்படின்னு கௌரவமாக பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரோடை கடக்கும் போது தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க வாகனத்தில் போயிட்டுருக்கும்போது வாகன ஆக்சிடெண்ட்டில் தான் இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படின்னு. எது எப்படியோ தயவு செய்து வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனம், உங்களுடைய முழு கவனத்தையும் வாகனத்தில் செலுத்துங்க. வீதி முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க. உங்களுடைய கனவுகளை நீங்கள் சுமந்திருக்கிற மாதிரி தான் இன்னும் எத்தனையோ தொழிலாளர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களையும் ஞாபகத்தில் வச்சு பாதுகாப்பாக வண்டி ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தயவுசெய்து தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.